சொல்லுச்சு. இப்போ ரீசெண்டா பாயிண்ட் என்னான விஷயம் தான், கடவுளே, இதயவே, வீரவே. இதென்ன புதுசா இருக்கு? புதுசு இல்லை, இது ஆரம்பத்துல இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பட் அதான் முதல் வரி மட்டும் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ வந்து ஃபேன்ஸ்லாம் ஸ்லோசமாக இருக்கும் பொழுது நம்ம தலை இப்போ வந்து புது அறிக்கை விட்டுருக்காரு. பாஸ் தலை சொல்லக்கூடாது செய்யிட்டார். சரி ஓகே ஐயா, நம்ம ஏகே என்ன இருக்கேன்னா, யாருமே வந்து அஜித்தே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து அறிக்கை விட்டுருக்காரு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் எப்படி வந்துச்சு, இதே வேணான்னு சொல்கிறாரு. இந்த நாளுக்கு அது புதுசா இல்லை வந்து பழசானா அப்படின்றதான் பற்றி இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே பஸ், ஓவராக வீடியோ போயிடலாம். லைக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தலை ஃபேன்ஸோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கடவுளை அஜித்தை எழுதி விடுங்க. அப்போ நீ தான் முதல்ல எழுதணும். நான் நியூட்ரல் டி. எனக்கு தெரியும். ஓகே பஸ், ஓவராக பேசாமல் வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்த கடவுளே அஜித்தே பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நான் ஃபேஸ்புக் வீடியோ பார்த்துருக்கேன். ஏன்னா நான் தலை ஃபேன்ஸ் வந்து தலைக்கு வந்து மாலை போடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி தலைக்கு தான் நினைக்கிறேன். ஓகே, அதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மாலை போடுவாங்க, மாலை போடாமல் ஒருத்தன் மட்டும் வந்து சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி கடவுளே அஜித்தே அப்படின்ட்டு இருப்பான். அங்கே இருந்தால் மேபி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்தா அங்கே இருந்து தலை ஃபேன்ஸ் மத்தியில் இது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது, இன்னும் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு தலை படம், ஏதோ ஒரு ஏகே படம் ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன சொன்னீங்க? இல்ல தலைன்னு சொன்னேன். அப்படிதான் கூப்பிட சொல்லிட்டாருல்லப்பா. சரி, ஆமையே வந்து கேட்கலன்னா நியூட்ரலுங்க. நாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நானே நியூட்ரலுங்க இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது போது நடிக்காது. நீ என்ன இது பண்ற? இன்னொருத்தரனா வந்து நீங்களும் அஜித் ஃபேன் தான் அப்புறம் வாங்குறோன்றாரு கேம் பிளே ஆகும்போது. ஓகே ஓகே போலாம். இன்னொருத்தர் வந்து மூவி ரிவ்யூ சொல்லும் போது பப்ளிக் ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு பப்ளிக் ஒருத்தர் வந்து போதையை போட்டு வந்துட்டார். தலைவன்ட்டு கதவுல அஜித் அப்படின்னு தலை வந்து போதையிலே பேசிட்டு போயிருப்பான். அதுவும் வந்து கட்படி மீமா ஆச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மதுரையில் ஒரு பரோட்டா கடையில் ஒரு கொத்து பரோட்டா வந்து மாசம் போட்டுருக்கு. டக்கு அஜித் அப்படின்னு கத்திருக்காங்க. இது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது பயங்கர மீம் ஆச்சு. அப்போ டேங் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய மீம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. சும்மா போறவங்களாம் வந்து கடவுளை அஜித்தேன்றானுங்க. அது சாதாரண நம்ம ஊர்லாம் பரவாயில்ல, ஜெர்மனி பிரான்ஸ் லெவலில் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த கடவுளே அஜித்தே அப்படின்றது. யூடியூபரும் சொல்ல முடியாது. யூடியூபர்ஸ் வெளியே போனால் கடவுளை அஜித் அப்படின்றானுங்க. சினிமா தேட்டருக்கு போனால் கடவுளை அஜித்ன்றானுங்க. நான் கங்கோ படத்துக்கு போயிருந்தேன், அங்கேயே வந்து கடவுளை அஜித்ன்றானுங்க படம் போடுறதுக்கு முன்னாடி. ஆமாம், அப்போ கூட யாரை சொன்னாங்க? அப்படியா? அல்லர்ஜி வரும்போது கடவுளே அஜித் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் செட்டிலே ஆகல. அந்த இதெல்லாம் போடும்போது நம்ம போயிருந்தோம், அந்த யூஏ சர்டிஃபிகேட் எதுவும் போடுவோம், அப்பவே கத்திட்டு இருந்தாங்க கடவுளே கடவுளே அப்படின்ற வேர்டு வரது. இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன பண்ணா வந்து மற்ற நடிகர்லாம் அவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தலை ஃபேன்ஸ் மட்டும் வந்து அஜித் வந்து யாருக்குமே தெரியாம ஹெல்ப் பண்ணாரு. இந்த ஒருத்தருக்கு வந்து கால் உடஞ்சிருச்சான், அவருக்கு வந்து 10 கோடி கொடுத்தாரு. அதான் யாருக்குமே தெரியாது, இவருக்கு மட்டும் தெரியும். ஓகேவா? இந்த அளவுக்கு உதவி பண்றாரு, பாதிக்கப்பட்டு வீடு கட்டி கொடுத்தாரு, அது செஞ்சது பாரு. ஆனா வந்து இவங்க தற்பெருமையாக ஃபேன்ஸ் வந்து தனியாக ஏத்துப்பீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. ஏத்திப்பீங்கல்ல, சில பேர் ஏத்தி சொல்றதும் உண்டு. பாத்தியாடா கால் பத்தில காசு தரு பாத்தியாடா அப்படின்ட்டு கெத்து காட்டுறதுக்கோசரம் வந்து இப்படி போட்டு ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. கொஞ்சமா கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுனால வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் கீழே போடுவாங்க, மனித கடவுள் அஜித் குமார் அப்படின்லாம் வந்து மீம் டெம்ப்ளேட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறமா தான் கடவுள் அஜித்தேன்றது. நீ என்னடா எனக்கு மனித கடவுள் சொல்றது, நாங்களே சொல்றேன்டா கடவுளே அஜித்தேடா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அஜித் வந்து இந்த தலை பத்தினா அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, பொதுவாக மற்ற ட்ரெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. நான் தாண்டா லியோ, அப்புறம் வந்து பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேருன்னு ஒரு தெரியுமா. இதெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வரும், அந்த மூவியோட கண்டென்ட்டா இருக்கும். அந்த மூவிக்கான ட்ரெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஃபேமஸா இருக்கும். பட் தலைக்கு மட்டும்தான் வந்து அவுட் ஆஃப் மீடியா கண்டென்ட், அவுட் ஆஃப் த மூவி. படமே இல்லைனாலும் தலை ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. படத்துக்கு அப்டேட் இல்லைனாலும் அப்டேட் வரலன்றதே ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். கொஞ்சம் வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா வலிமை படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டி இருந்து பல வருஷமா அப்டேட்டே இல்லாமல் கடப்பில் கிடந்துச்சு. அந்த டைம் வந்து என்னடா அப்டேட்டை கொடுக்கல, வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு தலைப்பெல்லாம் சேர்ந்து பயம் டென் விட்டாங்க. வலிமை அப்டேட் ஒரு படி மேலே போயிட்டு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அந்த கிரவுண்ட்லேயே போயிட்டு வந்து வலிமை அப்டேட் அப்படின்ட்டு கிரிக்கெட் ஆக்சுவலி கேட்டிருப்பாங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. பாவண்டா அவருக்கே தெரியுமாடா, அவரோட ப்ரொடியூசர் போனிக்கு ப்ரொடியூசர் அவரோட போய் கேளுங்கடா.
அவர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நாடா நீங்கள் தெரியலையோ அரெஸ்டே போகுது. அவர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு முற்றுகிறத விட்டு போறவரெல்லாம் வச்சு கேட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க தெரியுமா? அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனதான் வந்து இந்த கடவுளே அஜித். இது மட்டும் இல்லை, இதில் பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. சமீபத்தில் இந்தியன் 2 படம் தெரியுமா? இந்தியன் 2க்குள்ளே வந்து இது விடாம கூடு வச்சிருப்பாங்க. அதாவது மீனதாக தெரியுமா? அவங்க லைவ்ல பேசிட்டு இருப்பா தெரியுமா? பேசுகிற லைவ்ல அதில் உட்காந்து விடாமரிச்சு அப்டேட்டு ஒருத்தன் டைப் பண்ணி வச்சிருப்பான். அதாவது வலிமை அப்டேட் வெளிப்படம் வந்தனால வந்து விடாமரிச்சு அப்டேட். ஓகே, அந்த ட்ரெண்டுன்றது படத்துக்குள்ள விற்கிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ட்ரெண்டு. இந்த கடவுளே அஜித்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இங்கே அங்கன்னு மட்டும் இல்லை, பல இடத்துல வந்து காமனாக ட்ரெண்ட் பண்ணுறான்னு ஆகி போயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உட்காந்து ட்ரெயினில் அவங்க ஃபஸ்ட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க கடவுளே அஜித்தே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு காலேஜோட ஈவெண்ட்லேயே வந்து இந்த கடவுளே அஜித்தும் கத்திருந்துருக்காங்க. இது மட்டுமா நம்ம இப்பா பாதி இருக்காருல்ல, நம்ம இப்பா பண்ண அவரோட கான்செப்ட்லயே கடவுளே அஜித்துன்னு பாட்டு கேட்க 10வது நம்ம 21 அவர் சொல்ல வேணும். அஜித்துக்கு ஒரு மியூசிக் போடியான்னு சொன்னா கடவுளே அஜித் எடுத்து தலைவன் வந்து ரீமிக்ஸ் வச்சிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், வர வந்து நம்ம ஏகே வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. ஆனா விடாமுயற்சி மியூசிக்கே வந்து அது அது மாதிரி தான் இருக்குது. முயற்சி வெட்டரி அப்படின்ட்டு இருக்கு. அதை அவன் ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு கடவுளே அஜித்தை வந்து கட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கியா. இது கூட பரவாயில்லைங்க, ஒரு தேட்டர்ல கடவுளே அஜித்தேன்னு கத்தணுமா, இந்தாங்க மியூசிக் போடுறேன் பாருங்க அப்படின்ட்டு இந்த விடாமுயற்சி மியூசிக்கை வச்சு வைப் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கியா. இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து படத்துக்குள்ளே வச்சிருக்காங்களே. இந்த நாளைக்கு தலை வந்து அனிருத்தை பார்த்தா என்ன சொல்லுவாரு, என்ன கேட்காம வச்சிருக்கியாமடா அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஆக்சுவலி ஏகே வந்து அவர் பேரோட எதுவும் சேர்க்கக்கூடாது, அடமொழி சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னார். அதுதான் கான்செப்ட். ஓகே, அனிருத் எதுவும் அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. ஓ, நீங்க அந்த ட்ரெய்லர்ல பார்க்கவே இல்லையா? ரைட்டர் அதை போட்டுவியா? இதுக்கு என்ன சொல்ற இப்போ? அது வந்து அந்த மாதிரி இருக்கு. அவன் அது இல்லை, அந்த மாதிரியே நான் அது இல்லையாமா. சரி ஓகேங்க, உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு தலைஃபனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு வருது, வாரிசு வரும்போது லியோக்கு அப்டேட் வருது, லியோ போனதுக்கு அப்புறம் கோட் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணிவுக்கு அப்புறம் எதுவுமே வரல. அவங்களும் பாவம் இல்லையா, ஒரு அப்டேட்டாக தான் கொடுக்கணும் இல்லையா? யதார்த்தமா வந்தது, அது யதார்த்தமா எப்படி கரெக்டா அங்க வருது, இங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. விடாமுயற்சின்னு மட்டும் பேர் வச்சு போட்டு எடுக்கவே முயற்சி எடுக்காம இருந்து போட்டு அப்டேட் வரேன்ற போறல ஒவ்வொருத்தரும் ரோட்ல இருக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலையில நிக்க வச்சாங்க, அப்புறம் நம்ம அர்ஜுன் நிக்க வச்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரோட்ல நிக்க வச்சாங்க. கடைசியில வந்து ப்ரொடியூசர் திருள் நிக்க வந்த செய்திதான். பாஸ் அவர் ஆல்ரெடி வேட்டைன்னு எடுத்து ரோட்ல தான் நிக்கிறார் பாஸ். வெயிட்டர் குறி வச்சா என்ன பாஸ் அரெஸ்ட் பண்ணணுமா? இல்ல ஃபிளாப் பண்ணணும். இந்த மாதிரி வந்து எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு ட்ரெண்டும் வரலன்றதாக இவங்களே வந்து ஒரு சுய சந்தோஷத்துக்காக கடவுளே அஜித் இவங்களே ட்ரெண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அழுக ஒண்ணு வேணாம். ஓகே, அது அழுக ஒண்ணு வேணாம். ஓகே, நாங்கள் ஒன்றும் இங்கே அழுகல. ஓகேவா? அப்புறம் ஏன்டா கண்டு கலங்கு? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு ஏதாவது கடைசி படம் 63 ஞாபகம் வச்சுக்க, எங்களுக்காவது படம் வரும். அது வேற ஞாபகப்படுத்து. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, புரியுதா? ஒரு படம் தான். அதனாலதான் வந்து சுய ஒரு சந்தோஷமா கடவுளே அஜித்தேன் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா அது வந்து ஒரு லெவல் லிமிட்டை தாண்டி போய் வந்து எல்லா இடத்துலையும் பேசும்பொழுது தலை ஃபேன்ஸ் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு இது ஆகிடும். அதெல்லாம் தலை பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு தப்பான சில போறாங்க. அப்படின்றனால தலையே வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டாகணும் அப்படின்ட்டு அவரே வந்து அறிக்கை சொல்லியிருக்காரு. தலையே வருது. வணக்கம். சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது. எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துணியும் உடன்படவில்லை. எனது பெயரில் மட்டும் நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன். எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். வாழவிடு அன்புடன் அஜித் குமார். உண்மையா தலையை பத்தி யோசிக்கும் போது தலைக்கு ஒரு ஆட்ஸ்அப்ங்க, ரொம்ப பெருமையா இருக்குங்க. உண்மையா வந்து ரசிகர் மன்றம் தப்பா போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரசிகர் மன்றத்தை வந்து கலாச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து தலை அல்டிமஸா அப்படின்ற பட்டத்தையும் எதுக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே கூப்பிடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கடவுளே அஜித் அப்படின்றது கூட வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. வேணாண்டா, என் படத்துக்கு தான் போஸ்டர் ஒட்டு எனக்கு 100 கோடி வசூல் வாங்கி கொடு, எனக்கு அப்படியே வந்து ஒரு கட்சியை சேர்த்து விடு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காம வாழு குடும்பத்தை போய் பாரு, அப்புறம் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கூட வந்து அது இருக்கு, யார் மனதையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அதுல முக்கியமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள்
அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. பாத்தீங்களா, ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட்ன்ட்டு சொல்லியிருப்பாரு. நாங்க மட்டும் என்ன நாசமா போலாம் சொன்னோம். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நீங்க மட்டும் என்ன, நாங்க என்ன சொன்னோம்? அவர் உங்க குடும்பம் எங்க குடும்பம் பிரிச்சு பிரிச்சு பேசுறாரு. நம்ம வந்து தமிழ்நாடு எங்க குடும்பம் அப்படி சொன்னோம். இதெல்லாம் உருட்டோம், நாடகம் விட்டுடி, எல்லாம் கேட்கவே கிரிஞ்சா இருக்குடி. உனக்கே சிரிப்பது பாத்தியா? இல்ல நான் யாரும் தப்பு சொல்ல, நான் இவங்கதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருமே சொல்ல, தளபதியெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன். நீயே கதை விடுறடி. நான் கதை எல்லாம் விடு. நான் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். எந்த இடத்துல வந்து தளபதி சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? நான் தான் சொல்றேன் எங்க குடும்பம் பெருசு, தமிழ்நாடு. நீயே சொல்லிக்க, அவ்வளவுதான். இவங்களால நீ தளபதியா கெட்ட பேர் ஆகுது. இந்த பேர் அடி வாங்க போற. இப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீடியோ டாபிக் என்ன? சரி ஓகே, வாழ வீடு. நீ என்ன ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏகேக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் ஏகேக்கு வந்து பாசிட்டிவாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து அந்த வேதாளம் போஸ்டரை போட்டி இன்னைக்கு மீன் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன்லாம் இப்போ வந்து தலையை பற்றி பெருமையாக எழுதிக்கிட்டு இருக்கான். உங்களே வந்து நம்ம ஏகே கடவுளே அஜித்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கடவுளே தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அஜித்தேவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சரி, வந்து என்னதான் அவர் வந்து இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஒரு சந்தோஷத்துக்காக கடைசியாக ஒரு வாட்டி ஏகிட்டது அதை போட்டு விடியா. அந்த இந்த சம்பவம் பத்தி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களே வந்து நம்ம தலை சொல்லக்கூடாதா? ஓகே, நம்ம ஏகே வந்து விட்டுருந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து இவர் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம், இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு காலத்துல வந்து நம்ம ஏகே வந்து பாய்காட் பண்ணோம், அவரை புனக்கணிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த பழைய பேச்சு அண்ணன்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. ஓகே, ஆட்ஸா பண்ணிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தே. நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து ஜிஎன்எஸ் வீடியோ பண்ணோம். நான் வந்து இந்த வீடியோ கண்டென்ட்டாக தான் நான் மணிக்கு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து ஜிஎன்எஸ் வீடியோ கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போகிற சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்ரேட், பாய்.